ஹே காய்ஸ், எங்கள் வயலில் உளுந்து பயிர் போட்டிருந்தோம். அதெல்லாம் எடுத்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். பாட்டிலாம் பேசிகிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதை கேட்டுகிட்டே நானும் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஹானஸ்ட்லி எனக்கு டைம் போனதே தெரிலங்க. இந்த சம்மரில் தான் புளி உலுக்கி புளி காய வச்சுப்போம். ஸோ புளி காஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலையும் காஞ்சிட்ருக்கு. எங்கள் ஊரில் கடல மல்லாட்டைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடல காய வச்சு எண்ணெய் ஆட வச்சுப்பாங்க. மேலே காயறது வந்து சால்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து ஒரு கிரவுண்ட்நட்டில் வந்து 3 கடல இருக்கும். இதெல்லாம் முன்னாடி நிறையா இருக்கும். இப்போலாம் ரேராக தான் பார்க்க முடியுது. சம்மர் ஹாலிடேஸில் தான் நம்ம அம்மா அப்பாவை விட்டுட்டு தாத்தா பாட்டி வீட்டில் போய் தங்குவோம். போரில் போய் குளிப்போம், நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே துவச்சிப்போம். அதெல்லாம் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க அந்த ஏஜில். அதே மாதிரி கள்ளி செடியில் வந்து ஒரு பழம் இருக்கும், சப்பாத்தி பழம்னு சொல்லிட்டு. அதை யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதுவும் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இங்கே அவ்வளோ வெயில் அடித்தாலும் மரம் இருக்கிறதுனால நல்ல காற்று வரும். அடிக்கடி பஸ்ஸு கார்லாம் போயிட்டுருக்காது, ரேராக தான் வரும் பஸ்ஸெல்லாம். இங்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. எந்த சத்தமும் கேட்காது. ஆடு மாடு கோழி குருவி சத்தம் இது மட்டும்தான் கேட்கும். இது மாதிரி லொக்கேஷன் இருந்தால் நம்ம வெக்கேஷனுக்கு வேறு எங்கேயும் போக வேண்டாங்க. ஒரு மிட் மார்னிங்கில் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு மறுபடியும் ஒர்க் ரெஸ்யூம் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.